வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் அறிந்து கொள்ளப் போகும் மனிதர் சுவாமி விவேகானந்தர். இவர் நம் நாட்டின் உழைப்பும் ஆற்றலும் நிரம்பிய தலைவர். ஆன்மீக சிந்தனையுடன் ஒவ்வொரு இந்தியரின் மனதிலும் பெருமையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த மாமேதை உலக நாடுகளுக்கு நம் பாரம்பரியத்தின் அருமையை எடுத்துச் செல்வதில் முன்னணி வகித்தவர். விவேகானந்தர் 1863ஆம் ஆண்டு கொல்கத்தாவில் ஒரு தமிழ்ச் செல்வ குடும்பத்தில் பிறந்தார். அவர் இயற்பெயர் நரேந்திரநாத் தத்தா. சிறுவயதில் அறிவு பரப்பும் வீர மனமும் கொண்டவர். ஆன்மீக தத்துவத்தில் ஆழ்ந்த ஆர்வம் கொள்வதற்காக சிறுவயதிலேயே புத்தர், ராமாயணம், மகாபாரதம் போன்ற நூல்களை படித்தார். விவேகானந்தர் அவரது ஆன்மீக தேவைக்காக ராமகிருஷ்ணரை சந்தித்தார். ராமகிருஷ்ணரின் ஆசீர்வாதத்தால் அவர் ஆன்மீக பக்கம் செல்வதால் சுவாமியார் ஆனார். இந்த தொடக்கம் ராமகிருஷ்ணர் மடத்தின் ஆரம்பம் என்ற பெரும் மாற்றத்தை உருவாக்கியது. 1893ஆம் ஆண்டு சிகாகோவில் நடந்த உலக சமய மாநாட்டில் அன்னை இந்தியா என்ற வார்த்தையால் உலகையே தன் பக்கம் திருப்பினார். அந்த உரை உலக சிந்தனையாளர்களின் கவனத்தை இந்தியாவுக்கு திருப்பியதாக அமைந்தது. அதன் பிறகு நம் பாரம்பரியம், தத்துவம் மற்றும் ஆன்மீகம் அனைத்தும் உலக நாடுகளில் பரவியது. விவேகானந்தர் இளைஞர்களை தன்னம்பிக்கை கொண்டவர்களாக உருவாக்க முயன்றார். நீங்களே உங்களின் மூலதனம், உங்களை நம்புங்கள், நீங்களே உங்களின் எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும் என்ற அவரது பொன்மொழிகள் இன்றும் இளைஞர்களின் மனதில் ஒலிக்கிறது. சுவாமி விவேகானந்தரின் வாழ்வு ஆன்மீகமும் சீரிய செயல்களும் நிரம்பியதாக இருந்தது. அவரது சிந்தனைகள் இன்றளவும் நம் இந்திய சமூகத்தை வழிநடத்துகின்றன. அன்பர்களே, நம் வாழ்வில் சுவாமியின் வார்த்தைகளை பின்பற்றுவதன் மூலம் நம் திறன்களை மேம்படுத்தி சமூகத்துக்கும் நாட்டிற்கும் உயர்ந்தவர்களாக உருவாக முடியும்.